மக்கள் தொடர்பு பணியில் முன்னோடி, பயோனியர். PRO எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும், ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர். இன்றும் அவர் காட்டிய வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றும் எங்கள் முன்னவன், சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு நிகில் முருகன் அவர்களை கெவி டீமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமீர் மாலி பெரிய ஜாம்பவான்களுக்கும் இடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. புது டீம், புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணினாரு. எங்க யூனியனோட செயலாளர், பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் சொல்லும் போது அமீர் சார் வந்தா நல்லா இருக்கும் போது, ஆமா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர், அதனால அமீரை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான், நான் உள்ளிட்ட யாரும் அவரை போனிலோ நேரிலோ அழைக்கவில்லை. வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் போட்டோ வரையில உடனே மெசேஜ்ல அனுப்பிச்சார். சோ வாட்ஸ்அப்பில் குரல் கொடுத்தாரு. நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்க ஊர்ஜிதமாக இருக்கிறது. டிஓபி ஒரு விஷயம் சொன்னாரு, எங்க யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்ல, அதனால வந்து நாங்க கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க படத்தை விஷுவல் பார்க்கும்போது உங்களோட வச்ச ஷார்ட்டோட ஃப்ரேம் நல்ல எக்ஸ்போஷர் நல்லா இருந்ததுனாலதான் அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்போ இசையமைப்பாளர் சொன்னாரு, ஈசன் சொன்னாலும் ரேஷன் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்க சொன்ன நேரம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஒருவேளை கிருஷ்ணர் ரேஷன் கிடைக்க வைப்பாருன்றது நம்ம பார்ப்போம். அப்புறம் கணேஷ் சார் சொன்னாரு, இங்க நான் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன், இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு. இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது. நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் PRO பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்டு போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்டும் போது ஒரு 20 நிமிஷம் பேசினாரு. பேசும்போது ஃபர்ஸ்ட் 1 மினிட்லயே அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. நான் சொன்ன ஒரே விஷயம், சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்களே, நம்ம வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும் போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பாக்குறது இல்ல. நல்ல திறமை இருக்கா, நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பாக்குறோம். அது மாதிரி இந்த திறமை இருக்கு, நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன, எனக்கு கொடுத்தாங்க. அதனால கணேஷ் சார், இவர்கள் திறமையானவர்கள், திறமையை நம்பி நீங்கள் வந்து படம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இயக்குனர் பேசும்போது சொன்னாரு, 4-5 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார். உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மண்ணின் மகிமை என்னன்னா, நாம என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும், ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கும்னாரு. அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்தீர்கள், நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் சொல்கிறேன். இந்த வலி நிச்சயமாக முளைக்கும். படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும், எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அமீர் ஐயா அவர்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெவினோட எனக்கு ஞாபகம் வருது பிரமிப்பு மட்டும்தான். பிரமிப்புனா இவர்களுடைய உழைப்பு, அதாவது இந்த டீமுடைய உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு உண்டாச்சு. ஏன்னா அவங்க அதன் மேல கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து இப்ப வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இந்த மொத்த படமும் டிராவல் ஆயிருக்கு. ஏன்னா அதனுடைய டெரெயின் வந்து எப்படின்னா, நான் முறை போனப்ப நான் தான் சொன்னேன், அந்த 8 கிலோமீட்டர் அந்த வட்டக்கனால இருந்து கீழே இறங்கி போனப்ப நான் சொன்னது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல உங்களுக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இப்போ இந்த ஹெல்த் செக்அப் பண்றாங்கல்ல, பாடி ஃபுல் செக்அப், MRI, CT ஸ்கேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க அந்த 8 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா உங்க பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது நீங்க உணரலாம். ஏன்னா அவ்வளவு கஷ்டமான டெரெயின். ஏன்னா இவங்க எல்லாம் சாதாரண ஒரு வாட்டியும், ஏன்னா அந்த ஊருக்கு இவங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணல இந்த டீம். அந்த ஊர்ல ரேஷன் கார்டும் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அங்கேயே தான் மொத்தமா செட்டில்டு இவனுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா நான் முதல் டைம் போனப்ப நான் டென்ட்ல தான் தங்கணும் வெளியில. அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட்.
அது வந்து எனக்கு எத்தனை சினிமாக்குள்ள அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எப்படினாலும் அதில் நடித்த கதாநாயகனா இருக்கட்டும் இல்ல கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்ல தான் தங்கினாங்க. அதாவது கெவி அந்த 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 ஊர் கேம்பிங் டென்ட்ல. ஸோ இதன் உழைப்பு, இந்த உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு இங்கு வந்த அனைவருக்கும், அதாவது நம்ம அமீர் இதை நம்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு இதுல சின்ன டீம் பெரிய டீம் எல்லாம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு இது ஒரு டீம். இந்த டீம் வந்து ஒன்று பண்ணிருக்கு, ஒரு பெரும் உழைப்பை நம்பி மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுதான் துவக்க புள்ளி. இன்னும் நிறைய மேடைகள் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் தேவைப்படுது. நன்றிங்க. வந்து என்ன சொன்னாங்க, கதையாக சொன்னாங்க பசங்க. நான் அப்போ கேட்டேன், உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார், நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணல சார். நாங்கள் சரி ஓகே, யார்ட்டும் ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் எதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், அதுவும் பண்ணதில்லைன்றாங்க. அப்போ எப்படி படம் பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், பண்ணுவோம் நாங்கள். என்ன சொன்னேன், படம் போடுறோம் நாங்கள், எப்படி நீங்கள் எப்படி படம் போடுவீங்கன்னு தெரியல, நான் படம் போட்டு படம் சரியாக வரலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் வேணா வந்து பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணுவீங்க கேட்டேன். இல்லை சார், அந்த படத்தில் நான் சொன்னேன், அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று இந்த படத்தில் ஏதாவது பண்ணி காட்டுங்க, எப்படி பண்ணுவீங்க? அதாவது அந்த கிராமத்தில் லைட்ஸ் கிடையாது, வண்டி எதுவுமே விடுவ முடியாது, அப்படி இருட்டில் நீங்கள் எப்படி படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் விளக்கை செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பைலட் ஃபிலிம் கூட காட்டினாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு, ஓகே கண்டிப்பாக அந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன். சரி, இந்த கிராமத்து போய் பார்த்துருவோம். உண்மையாக வந்து இன்னைக்கு கூட 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குறாங்களா இல்லை ரேஷன் கடைக்கு போகிறாங்களா எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு கிராமம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காவே அந்த கிராமத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு 10 o'clock மேலே நடந்து போனோம். 10 o'clock அலோடு கிடையாது. அந்த இருட்டில் நடந்து போய் நைட்டு ஒரு 12 1 o'clock எர்லி மார்னிங் ரீச் ஆகும். இறங்கி போகிறதுக்கு 2 hours ஆகுது, மேலே வரதுக்கு 4 hours ஆகும். மறுநாள் அங்கேயே 1 day ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணாத காரணம் வந்து உண்மையாக நான் ஆஸ் ப்ரொடியூசர் என்ன பண்ணிடுவேன், நான் படம் பண்ணிட்டோம், இல்லைப்பா இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் என்னோட பார்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி தான் திங்க் பண்ணேன். அது ஆஸ் ஏ ப்ரொடியூசர் நான் திங்க் பண்ணேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ என்ன பண்ணினா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கோபிடிச்சு பண்ணலாம் சார் தான். அப்புறம் ஜெகன் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்ஃபிடன்ஸ் படத்தில். ஏன்னா அந்த படத்தில் வந்து டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, மியூசிக் டைரக்டர் பாலகன் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனால் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்தில் எல்லாருமே புதுசு தான். ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்டார்ட் பண்ண படம் அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னன்னா இந்த அளவுக்கு ஏன் மலை கிராமங்கள்ல ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம நோய்வாய்ப்பட்டவங்களை தோல்ல சுமந்துட்டு போனாங்க, டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த கெவி படத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்கள்ல தொடரக்கூடாது. சரியான சாலை வசதியும் சரியான ஒரு மருத்துவ வசதியும் அங்க வரணும் அப்படின்றதுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கான முதல் காரணம். நான் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க.